இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்ன்னு வச்சா காஸ் ஹெச் ஏடி இன்டு எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி சைன் ஹெச் ஏடி இன்டு எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இதுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம எப்படின்னு இதுக்கான ப்ரூஃப் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காஸ் ஹெச் ஏடி அப்படிங்கிறத நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இ பவர் ஏடி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏடி பை 2. இதே சைன் ஹெச் ஏடினா இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேவா? ரைட். இப்போது காஸ் ஹெச் ஏடியை நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன், இன்டு எஃப் ஆஃப் டி கொடுத்துட்டேன். இப்போது ஃபர்தராக நான் இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த 1/2 வெளியில் எடுத்துகிட்டு தனித்தனியாக இதுக்கும் லேப்லஸ் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், 1/2 வெளியே எடுத்துகிட்டு லேப்லஸ் ஆஃப் இ பவர் ஏடி எஃப் ஆஃப் டி தனியாகவும் லேப்லஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டி தனியாகவும் எழுதலாம். இதுக்கான ப்ரூஃப் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இ பவர் ஏடி எஃப் ஆஃப் டியோட லேப்லஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. அதேமாதிரி இதுக்கு எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏன்னு வரும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது. இங்கே பாருங்கள், அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி சைன் ஹெச் ஏடிக்கு பாருங்கள், சைன் ஹெச் ஏடிக்குன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துக்கு ஒரு மைனஸ் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் தனித்தனியாக. இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ. ஸோ ரெண்டையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாமே 1 by 1 சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் புரியலை இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான சால்வ் வீடியோவை நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ரைட். தேங்க்யூ.